கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அந்த தலைப்பின் கீழாக நாங்கள் பார்ப்போம். ස්වාමින් වහන්සේ මගේ දේවල් ඉටු කරනවා කියන මාර්තුකාවේ යටතේ ஆனால் தேவன் நம்மளே காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு නමුත් ස්වාමින් වහන්සේ අපේ දේවල් ඉටු நம்ம சில எடுக்கிற தீர்மானங்கள், අපි ගන්නා වූ සමහරක් තීරණ, நாங்க செயல்படுகிற சில வழிமுறைகள், අපි පිළිපදින්නා වූ සමහරක් මාර්ග, அல்லது நாங்கள் தெரிந்தெடுக்கிற சில மனிதர்கள் එහෙම නැත්නම් අපි තෝර ගන්නා වූ පුද්ගලයන් அதிலே தாக்கத்தை செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். ඒකේ එක්තරා විදියක එයාලා බලපෑම් කරන එක අපි දකින්නවා. நாங்க முதல்ல வாசிப்போம் சங்கீதம் 37:5. අපි මුලින්ම කියව ගමු ගීතාවලියේ 37 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. அந்த வசனத்தை வாசிப்போம். අපි කියවමු මේ පදය ගීතාවලියේ சங்கீதம் 37:5 ගීතාවලියේ 37 5 වෙනි පරිච්ඡේද. வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சிங்களம் கேவுமோ? ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் பாருங்க. මොකක්ද කියන්නේ කියලා බලන්න. இல்லையா, ஆண்டவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරන්නේ නම් நமக்கு வழியை வாய்க்க பண்ணுகிற தேவன். ස්වාමීන් වහන්සේ අපිට මාර්ගය ඉෂ්ට කරලා දෙනවා දෙවියන් වහන්සේ. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. දෑත් ඔසවලා நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவர் யார்? අපේ මාර්ගය ඉෂ්ට වෙන්න දෙන්නේ කවුද? யாரு? කවුද? கர்த்தர். ස්වාමීන් நம்முடைய වහන්සේ. எல்லா காரியங்களையும் யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? අපි අපේ සියලුම දේවල් කාටද බාර දෙන්නට ඕනේ? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? අපි කාටද බාර දෙන්න ඕනේ? கர்த்தருக்கு நாங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். අපි ස්වාමීන් වහන්සේට බාර දෙන්න ஒன்றை ඕනේ. விளங்கிக் கொள்ள வேண்டும். එකක් දෙයක් තේරුම් எங்களுடைய மாம்ச ගන්න. பலத்தினால் எதையுமே செய்ய අපේ முடியாது. මාංශ බලයෙන් කිසිවක් කරන්නට බෑ. ஆமென். ஆமென். எங்களுடைய சுய ஞானத்தை கொண்டு எங்களால் வெற்றியை காண අපේ முடியாது. ස්වයං ඥාණයෙන් අපිට ජයග්‍රහණය ලබා ගන්න බෑ. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ආබ්‍රහම්ගේ ජීවිතය அவருடைய තුළදී காரியங்களிலே එයාගේ දේවල් அவருடைய තුළදී காரியங்கள் வாய்க்க பண்ணப்பட்டது. ඒ දේවල් ඉෂ්ට වුණේ. அதுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? ඒකට ආබ්‍රහම් මොකක්ද அவர் කරේ? எப்படி தேவனுடைய அந்த வழிநடத்தலை பெற்றுக்கொண்டார்? ඔහු කොහොමද ස්වාමින් அதுக்கு වහන්සේගේ මඟ எப்படிப்பட்ட පෙන්වීම ලබා யாரிடத்திலே ගත්තේ? அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தான்? ඔහු කොහොමද ඒ වගකීම් බාර நாங்க அதை දුන්නේ? குறித்து தியானிக்க අපි போகிறோம். ඒ ගැන මෙනෙහි அதுக்கு කරන්න முன்பதாக යනවා. ඒකට சாதாரணமா ප්‍රථමයෙන් நம்ம அநேகருக்கு ஒரு வழக்கம் இருக்கும். සාමාන්‍යයෙන් අපි හැමෝටම එක පුරුද්දක් நம்ம තිබෙනවා. குடும்பங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது, අපේ පවුල් වල යම් කිසි දෙයක් සිද්ධ ஒரு වෙනකොට திருமணம் நடக்குதுனாலும் එක විවාහයක් වෙනවා නම් அல்லது ஒரு சடங்கு வச்சிருக்கிறனாலும் එහෙම නැත්නම් චාරිත්‍රයක් තියලා ஒரு තිබෙනවා. வைபவத்தை செய்யறனாலும் ඒක උත්සවයක් අපි அல்லது පවත්වනවා. ஒரு மரணம் வந்தாலும் එහෙම නැත්නම් ඒක මරණගයක් පැවතුණා නම් முதல்ல என்ன செய்வாங்க? අපි මුලින්ම මොකද්ද முதல்ல කරන්නේ? அநேகமானவங்க என்ன செய்வாங்கன்னா, මුලින්ම බොහෝ දෙනෙක් මොනවද அவங்க කරන්නේ? குடும்பத்துல யாராவது ஒரு முக்கியமான நபரை வச்சிருப்பாங்க. එයාලගේ පවුල් වල එක ප්‍රධාන ලෙසක එක පුද්ගලෙක්ව එයාලා තබා තිනවා. ஒருவேளை குடும்பத்துல மூத்தவரா யாராவது ஒருவரா இருக்கலாம், மாமாவா பெரியப்பாவா அப்படி யாராவது එයාලා இருக்கலாம், පවුලේ වැඩිමල් පුද්ගලෙක් யாராவது ஒரு වෙන්න மூத்த சகோதரன் யாராவதா இருக்கலாம். එහෙම වැඩිමල් සහෝදරියෙක් වෙන්න පුළුවන්. அப்படி இருக்குதா இல்லையா? එහෙම என்ன තියෙනවද நடந்தாலும் என்ன சொல்லுவாங்க? එයාලා මොනවා සිද්ධ වුණත් මොනවද කරන්නේ? அவங்கள்ட்ட கதைச்சிட்டு தீர்மானம் பண்ணுவோம். එයාලගෙන් සාකච්ඡා කරලා තමයි තීරණයකට එන්නේ. ஆமே ආමෙන්. இல்லையா? அவங்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்போம். එයාලගෙන් අපි අදහස් අහනවා. எங்க மையத்தை வைக்கலான்னு கேட்போம். කොහෙද මරණය තබන්නේ කියලා எப்ப අහනවා. அடக்கம் பண்ணலான்னு கேட்போம். කොයි වෙලාවෙද භූම දාන කටයුතු திருமணத்தை කරන්නේ எந்த කියලා மாசம் අහනවා. வைக்கலான்னு கேட்போம். විවාහය කොයි මාසෙද පවත්වන්නේ කියලා අහනවා. அப்படி இருக்குதா? එහෙම තියෙනවද? அநேகமா குடும்பங்கள்ல இருக்குது. ஒரு சில குடும்பங்கள் බොහෝ පවුල් වල யாரையாவது ஒரு முக்கிய நபரை வச்சிருப்பாங்க. මුලින්ම එයාලා ප්‍රධාන තැනෙක් එක්ක என்ன තබා තිනවා. நடந்தாலும் அவர்கிட்ட கேட்டு ஆலோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. මොනවා සිදු වුණත් එයාගෙන් අදහස් විමසලා තමයි මෙයාලා තීරණයකට එන්නේ. ஹல்லேலூயா. හලෙලූයා. இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற அந்த நபர் එහෙම ඔය ප්‍රධාන තත්ත්වයේ තියලා තියෙන මේ පුද්ගලයා ஆண்டோடைய வார்த்தையின்படியாக උන්වහන්සේගේ වචන ප්‍රකාරයෙන් யாரா இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னா කවුරු හැටියට හිටියා නම් ඔබට ආශිර්වාදේ නම් நீங்களே சொல்லுங்க பாப்போம். ඔයාලම කියන්න බලමු. கத்தரா ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்க ඔව් வேண்டும். ආත්මික මිනිහෙක් හැටියට முதல்ல ඉන්න சொன்னது ඕනේ. போல கத்தர் பிரதானமானவர். அவர்கிட்ட ஜெபிச்சு காரியங்களை අපි செய்றோம். මුලින්ම කියපු ආකාරයෙන් ஆனா அப்படி උන්වහන්සේ තමයි இருந்தாலுமே ප්‍රධාන තැන. එහෙම நம்ம තිබුණොත් குடும்பங்களுக்குள்ள அப்படி இருப்பாங்களா இல்லையா? අපේ පවුල් වල நீங்க තුල அப்படி එහෙම செஞ்சிருக்கிறீங்களா තියෙනවද இல்லையா? නැද්ද? ඔබ එහෙම කරලා තියෙනවද නැද්ද? உங்கள்ட்ட முதல்ல ஆலோசனை கேட்போம். මෙයාලගෙන් ප්‍රථමයෙන්ම இவங்களோட අපි கலந்து අදහස් பேசுவோம். ගන්නවා. මෙයාලගෙන් සාකච්ඡා அப்படி කරනවා. நிறைய இடங்கள்ல இருக்குது. එහෙම බොහෝ ස්ථානවල ஆனா තිබෙනවා. சில நேரத்துல ඒ සමහර நாம் அப்படி වෙලාවෙදී தெரிவு செய்கிற நபர் අපි තෝරා ගන්න ඒ පුද්ගලයා ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனா இருந்தா ඔව් ස්වාමින් වහන්සේව දන්නේ නැති මිනිහෙක් නම් அவங்க கொடுக்குற ஐடியா எப்படி இருக்கும்? එයාලා දෙන්නා වූ අදහස් කොයි ආකාරයෙන් තියෙයිද? தேவ சித்தம் அங்க இருக்குமா? එතන දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තියෙයිද? சொல்லுங்களேன். කියන්න. அவர் ஆண்டவரை பத்தி யோசிப்பாரா? එයාලා ස්වාමින් වහන්සේ தேவ ගැන சித்தத்தை හිතයිද? யோசிப்பாங்களா? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ගැන හිතයිද? ஜெபம் பண்ணுவாங்களா? එයාලා යාඥා කරයිද?
இல்ல. එහෙම කරන්නේ නැහැ. ஹalleluya. හලෙලූයා. உலக பிரகாரமா தான் யோசிப்பாங்க. එයාලා ලෝක ප්‍රබාණයෙන් තමයි එයාලා உலக කල්පනා மக்களை කරන්නේ. போல் தான் தீர்மானம் எடுப்பார்கள். ලෝකයන් හැටියට තමයි ඔවුන් තීරණ ගන්නේ. ஹalleluya. හලෙලූයා. அதே நபர் ஒரு ஆவிக்குரியவராயிருந்தால் ඒ පුද්ගලයා சும்மா ආත්මික பேருக்கு මනුෂ්‍යයෙක් ஆவிக்குரியவரா இருந்தும் வேலை இல்ல. නිකන් නමට ආත්මික මනුෂ්‍යයෙක් වෙලත් වැඩක් නැහැ. நல்ல தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷனா, යහපත් ලෙස උන්වහන්සේත් එක්ක நல்ல සම්බන්ධය තියෙන ஆண்டவரோட මනුෂ්‍යෙක් ஐக்கியத்துல නම්, இருக்கிற ஒரு நபராக, උන්වහන්සේත් එක්ක ஒரு එක්සිත நல்ல තියෙන ஆலோசனை මනුෂ්‍යෙක් கொடுக்க නම්, கூடியவராக, හොඳ හදස් நல்ல දෙන්න පුළුවන් ஜெபிக்க පුද්ගලයෙක් கூடியவராக නම්, යහපත් ලෙසට அவர்கிட்ட යාඥා போய் කරන්න நீங்க පුළුවන් கேட்டா, පුද්ගලයෙක් නම්, ඔහුගෙන් ඔබ විමසුවා அவங்க නම්, கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கும்? එයාලා දෙන්නා වූ අදහස් කොහොමද තියෙන්නේ? ஜெபம் பண்ணுவாங்க, එයාලා යාඥා කරයි. வேதத்தின்படி காரியங்களை செய்வாங்க, එයාලා බයිබලේ ප්‍රකාරයෙන් දේවල් ஆண்டோட சித்தத்தை කරනවා. யோசிப்பாங்க. උන්වහන්සේගේ කැමැත්ත ගැන එයාලා හිතනවා. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும். ඒක ඔබට ආශිර්වාදයක් ලෙස எத்தனை ඉනිමා பேர் වෙනවා. ஒத்துக்கொள்றீங்க? කී දෙනෙක් ඒක ஹalleluya. පිළිගන්නවද? හලෙලූයා. ஆபிரகாம் இந்த காரியத்துல என்ன செய்தா? ආබ්‍රහම් මේ දේ තුන මොකක්ද කරේ? ஆபிரகாமை குறித்து நாங்கள் சொல்லுவோமே ஆனால் අපි ආබ්‍රහම් ගැන நீங்களே කියනවා சொல்லுங்க, නම්, ஆபிரகாம் பத்தி என்ன விஷயங்கள் சொல்லலாம்? ඔබට ඔබම කියන්න ආබ්‍රහම් ගැන මොන මොන දේවල් කියන්න පුළුවන්ද? சொல்லுங்க, டக் டக் டக். ஆபிரகாம் ஆண்டவரை அதிகமா விசுவாசித்தான். ආබ්‍රහම් ස්වාමීන් වහන්සේව අධික ලෙස විශ්වාස කරා. வேற වෙන ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ආබ්‍රහම් ස්වාමීන් වහන්සේට කීකරු වුණා. ஆமென். ආමෙන්. ஆண்டவர் அந்த தேசத்திலிருந்து போக சொன்ன பொழுது ආබ්‍රහම්ට ඒ දේශයෙන් ස්වාමීන් எந்த වහන්සේ கேள்வியும் යන්නේ கேட்கல. කියලා කිසිම எனக்கு ප්‍රශ්නයක් என்ன நடக்க අහන්නේ போகுதுன்னு නැතුව தெரியாது. ඔහුට මොකක්ද සිද්ධ වෙන්නේ ஆண்டவருடைய කියලා வார்த்தையை දන්නේ නැහැ. விசுவாசித்து கீழ்ப்படிந்து புறப்பட்டு ඒ නමුත් போனான். උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස කළ කීකරු වෙලා ඔහු ඒ ස්ථානයෙන් යනවා. ஹalleluya. හලෙලූයා. இருக்கிறீங்களா? ஹalleluya. சில හලෙලූයා. நேரம் யாராவது உலக மனுஷன் சொன்னா முன்ன பின்ன யோசிக்காம முடிவு பண்ணிடுவோம். සමහර වෙලාවට ලෝකේ මිනිහෙක් යම් කිසි දෙයක් කිව්වා නම් අපි ගැන සිතලා බලන්නේ නැතුව අපි තීරණ ஆனா ගන්නවා. ஆண்டவர் பேசுனா யோசிப்போம், ඒ නමුත් ස්වාමින් වහන්සේ කතා කරද්දී අපි කල්පනා කරනවා. பாப்போம். ඒක බලමු. ஆண்டவர் சரியா பேசட்டும். ස්වාමින් වහන්සේ හරියටම කතා ஹalleluya. කරනවා. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், ආබ්‍රහම් ස්වාමින් වහන්සේට கர்த்தரை කීකරු වුණා. விசுவாசித்தான். ස්වාමින් වහන්සේ විශ්වාස කරා. ஹalleluya. ஹalleluya. இப்ப வாசிங்க ஆதியாகமம் 24வது අපි அதிகாரத்துல අරගම උත්පත්ති කතාවේ 24 වෙනි முதலாவது පරිච්ඡේදයේ இரண்டாவது வசனத்தையும் පළමුව දෙවෙනි පදවල් හා 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 7 වෙනි පදයේද අපි කියමු. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், அதே போல 7வது வசனம். උත්පත්ති කතාවේ 24 වෙනි පරිච්ඡේදයේ මුල් වගන්ති දෙකද ඒ වගේම 7 වෙනි පදයේද අපි வாசிங்க. කියමු. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி 7ஆம் வசனம், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர் இன்னும் கவனமா கேளுங்க. දරුවන්ව තියන් ඉන්නව දෙමාපියන් ඉතා උමනාවෙන් ඇහුම්කන් දෙන්න. திருமணத்துக்கு மட்டும் இல்ல, විවාහයට පමණක් නොවේ. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் මොන දේ නමුත් அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா ඒ දේ ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරන්න ඕනේ නම් ஆவிக்குரியவர்களாக நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි ආත්මිකයන් හැටියට මොකක්ද කරන්න ඕනේ? ஹalleluya. හලෙලූයා. எனக்கு இந்த ஹalleluya பத்தாது. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. அப்படி உற்சாகமா சொன்னா தான் சோர்ந்து போன ஒருத்தர் இன்னும் உற்சாகமா ஹalleluya சொல்லுவாங்க. උද්වේගයෙන් ඔබ කිව්වොත් තමයි කම්මැලිභාවයේ සිටින පුද්ගලයාද උද්වේගය වෙන්නේ. ஹalleluya. හලෙලූයා. பின்னுக்கு இருந்து ஹalleluya. හලෙලූයා. ரைட். இப்ப ஆபிரகாமை தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ආබ්‍රහම්ව සියලු දේ තුලින්ම උන්වහන්සේ ආශිර්වාද කරන තබා තියෙනවා. 25 வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட மகன் ஈசாக்குக்கு 25 අවුරුද්දක් ඔහු රැඳී සිටලා ලබාගත් පුත්‍රයා ඊශාක්ට இப்ப திருமணம் முடிக்கிற வயது வந்தாச்சு. දැන් විවාහ වයසේ පැමිණියා. ஆபிரகாம் என்ன செய்ய யோசிக்கிறாரு? දැන් ආබ්‍රහම් මොකක් කරන්නද හිතන්නේ? மகனுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க விரும்புகிறார். ඒ පුතාට යහපත් විවාහය කරලා දෙන්න ඔහු තීරණය කරනවා. ஹalleluya. හලෙලූයා. அப்ப அவர் என்ன முடிவு ඒ எடுக்கிறாரு? නිසා ඔහු ගන්න තීරණය කුමක්ද? தன் வீட்டில் இருக்கிற ஒரு மூத்த மனுஷனை அவர் அழைக்கிறார். තමගේ නිවසේ රැඳී සිටින එක මහා அவருடைய පුද්ගලයෙක් ஆபிரகாமுடைய වහනවා. ஊழியக்காரன். ආබ්‍රහම්ගේ සේවකයෙක්. அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது. ඒ විතරක් නෙමෙයි அவருடைய බයිබලයේ வீட்டில் உள்ள සඳහන් වෙනවා. எல்லாவற்றுக்கும் அவன் தான் யாரா இருக்கிறான்? ආබ්‍රහම්ගේ නිවසේ
උන්වහන්සේ තියෙන සෑම දෙයකටම அவனைத்தான் ஆபிரகாம் அதிகாரியாய் வைத்திருக்கிறார். ඔහු තමයි ස්වාමී ආබ්‍රහම් අධිකාරියෙක් ලෙස පත් அவர் ஏன் කරලා அதிகாரியா வச்சான்னு நம்ம போக தெரியலாம். ඇයි ඔහු අධිකාරියෙක් ලෙස පත් කරේ කියලා අපි මේ වචන කියවද්දී අපිට තේරුම් ගන්න அதிகாரியா வைக்கிறவங்களும் சரியா வைக்கணும். අධිකාරියෙක් ලෙස පත් කරන கண்டவங்க පුද්ගලයාට கையில අපි பொறுப்பை හරියට கொடுத்தா என்ன நடக்கும்? අපි අනම්මන කට්ටියට ඒ වගකීම බාර දුන්නා නම් මොකක්ද වෙන්නේ? ஹalleluya. හalleluya ஹalleluya. හalleluya ஹalleluya. හalleluya ரைட். அப்ப என்ன செய்கிறார் ஆபிரகாம்? දැන් ආබ්‍රහම් මොකක්ද தன்னுடைய කරන්නේ? ஊழியக்காரனை அழைத்து තමගේ මෙහෙකරුවෝ என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த தேவன் මාව මේ ස්ථානෙට நான் ගෙනාපු දෙවියන් நான் என்னுடைய වහන්සේ இனத்தில் இருந்து நான் இருந்த தேசத்தில் இருந்து මං ඉන්නාපු ස්ථානයේ என் මගේ மகனுக்கு ප්‍රදේශයේ ஒரு மணவாட்டியை கொண்டு வரும்படியாக මගේ පුත්‍රයාට විවාහ වෙන පිණිස நான் உன்னை ස්ත්‍රියක් ගෙනෙන அனுப்புகிறேன். පිණිස මම ඔබව ஆண்டவருடைய යවන්නම්. தூதன் உன்னை வழி நடத்துவார் උන්වහන්සේගේ දූතයා ඔබට මඟ அப்படி පෙන්වයි. என்று சொல்லி இந்த ஊழியக்காரனிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். එහෙම කියලා මේ කාර්යයට ඔහු වගකීමක් බාර දෙනවා. ஹalleluya. நான் හalleluya. முத சொன்னது போல අපි කලින් කිව්වා நம்ம தெரிந்தெடுக்கிற நபர் யாருன்றது ரொம்ப முக்கியம். අපි තෝරා ගන්න මේ පුද්ගලයා කවුද කියන එක ඉතාමත් நமக்கு වැදගත්. பிழையான ஆலோசனை சில நேரம் கொடுத்துருவாங்க. අපිට ඔවුන් සමහර විට වැරදි சிலர் අදහස් දෙන්නත් பிழையான පුළුවන්. வழியில நம்மளை සමහර நடத்திடுவாங்க. විට අපි වැරදි මාර්ගයේ ඔවුන්ගේ ගමන් ගන්නට සිද්ධ කරන්න ஆமென். පුළුවන්. இந்த பொறுப்பை பெற்ற இந்த ஊழியன் என்ன செய்றான் මේ என்றால் වගකීම ලබා ගත්තා ඔය සේවකයා මොකක්ද அவனுடைய කරන්නේ? ஆவிக்குரிய தன்மையை பாருங்க. ඔහුගේ ආත්මික ජීවිතය දෙස බලන්න. 24 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. 24 වෙනි පදයේදී 12 වෙනි පදයේ කියවමු. இந்த எலியேசர் என்ன செய்கிறார்? 24:12 24:12 வாசிப்போம். කියවමු. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஹalleluya. හalleluya. யாரு சொல்ல போறீங்க? என்ன செய்யறாரு? முதலாவது දැන් ඔහු ප්‍රථමයෙන්ම මොකක්ද කරේ? என்ன செய்யறாரு? முதலாவது ඔහු ප්‍රථමයෙන්ම මොකක්ද කරේ? ஜெபம் பண்ணுகிறார். ඔහු යාඥා කරනවා. பக்கத்துல உங்க பாத்து கேளுங்க. ළඟ ඉන්න දෙස බලලා யாரையோ අහන්න. நம்பி ஒரு வேலையை கொடுக்குறீங்களே, ඔබ කාවරි විශ්වාස කළ වගකීමක් බාර முதல்ல அவங்க ஜெபம் දෙනවා. பண்ணுவாங்களா? එයාලා මුලින්ම යාඥා කරයිද? ஹalleluya. හalleluya. நம்ம கொடுக்குற ஆளுக்கே நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருந்தா ඒ වගකීම බාර දෙන්න පුද්ගලයා උදෙසා අපි යාඥා කරන්න காரியம் ඕනේ எப்படி නම් ஆகும்? ඒ දේ කොහොමද ඉෂ්ට වෙන්නේ? ஹalleluya. හalleluya. ஆவிக்குரியவங்க ரொம்ப ஞானமாய் ඒ செயல்படுங்க. නිසා ආත්මිකයන් ඉතාමත් ඥානවන්ත ලෙස அவங்க ඇසිරෙන්න தான் எங்க ඕනේ. குடும்பத்துக்கு முக்கியம். එයාලා තමයි අපේ இவங்க පවුලට தான் எங்க වැදගත්. குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. එයාලා තමයි අපේ පවුලට උපකාර இவங்க කරන්නේ. தான் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க මෙයාලා තමයි අපේ පවුලට බොහෝ දෙයකට උදව් කරලා තිබෙන්නේ. அப்படின்னு சொல்லி එහෙම කියලා ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இல்லாதவன்ட்ட போய் ஆலோசனை கேட்டா ආත්මික වශයෙන් නැතුව පුද්ගලෙක්ට ඔබ ගිහිලා අදහස් ඇහුවා නම් காரியம் உருப்படுமா? ඒ දේ හරියාකාරයෙන් සිද්ධ වෙයිද? ஆசீர்வாதமா இருக்குமா? ආශිර්වාදයක් නැති වෙයිද? கவனமா இருங்க. எனக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் சொல்றாரு. ඒ නිසා ප්‍රවේශම් වන්න. ஹalleluya. හalleluya. அப்ப இந்த மனுஷன் முதல்ல என்ன செய்யறாரு? එහෙනම් මේ මනුෂ්‍යයා මුලින්ම தன்னுடைய මොකද எஜமான் ஒரு කරන්නේ? முக்கிய வேலையை தனக்கு கொடுத்த உடனே තමන්ගේ ස්වාමියෝ තමන්ට වගකීමක් බාර දුන්න முதல்ல என்ன වෙලාවේදී செய்யறாரு? ඔහු ප්‍රථමයෙන් මොකද ஆண்டவரே, කරන්නේ? ස්වාමීනි இந்த காரியத்துல உங்களோட தயவு எனக்கு வேண்டும். මේ දේ තුලින් ඔබගේ කරුණාව මට இந்த ලබා காரியத்தை දෙන්න. நீங்க வாய்க்க பண்ணணும். මේ දේ ඔබ ඉෂ්ට කරලා இந்த දෙන්න. காரியத்துல எங்களுக்கு ஆசீர்வாதமான முடிவை தாங்க. මේ දේ තුලින් අපිට ආශිර්වාදමත් තීරණයක් ලබා முதலாவது දෙන්න. என்ன செய்யறாரு? ඔහු ප්‍රථමයෙන්ම මොකද්ද ஜெபம் කරන්නේ? பண்றாரு. ඔහු යාඥා இப்ப කරනවා. நீங்க கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. දැන් ඔබ සිතලා உங்க බලන්න. குடும்பத்துல வச்சிருக்கிற அந்த நபர் ඔබ පවුලේ ප්‍රධානය ලෙස அந்த පිළිගන්න ஆலோசகர் පුද්ගලයා ඒ උපදෙස් දෙන්නා எது වූ எடுத்தாலும் කෙනා. அவங்க தான் சொல்லுவீங்க. ඔබ ගන්නව සෑම දෙයකටම එයා තමයි அவங்க කියලා ஜெபம் பண்றவங்களா? කියනවා. එයා යාඥා කරන කෙනෙක්ද? உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. ඔයාලා තුලම ඔයාලා ප්‍රශ්න ஜெபம் අහන්න. பண்ணுவாங்களா? එයාලා යාඥා කරයිද? ஹalleluya. හalleluya. இந்த தேவ மனுஷன் முதலாவது ஜெபம் මේ பண்ணுகிறார். දේව මනුෂ්‍යයා මුලින්ම යාඥා ஆண்டவரோட කරනවා. உதவியை கேட்கிறார். ස්වාමීන් වහන්සේගේ උපකාරය ஆண்டவருடைய ඉල්ලනවා. வழிநடத்தலை கேட்கிறார். උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම ඉල්ලනවා. ஹalleluya. Hallelujah. அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவரை கேக்குறாரு. මේ යාඥා කළ උන්වහන්සේගේ ஜெபம் பண்ணி ஒரு இடத்தை நோக்கி போறாரு. එයා යාඥා කරන පස්සේ එක ස්ථානයකට எஜமானுக்கு යනවා. கீழ்ப்படிந்து ඒ ස්වාමියාට ඔහු කීකරු ஜெபம் වෙනවා. பண்ணி යාඥා කරලා இவர் எங்க போறாருன்னா தண்ணீர்கள் எடுக்க வருவாங்களே பெண்கள். දැන් මොහු කොයි ස්ථානට යනවා නම් කාන්තාවන් වතුර ගන්නේ නේද? தண்ணி எடுக்க அதிகமா யார் வரும்? ஆண்களா பெண்களா? වතුර පුරන්න වැඩිපුරම යන්නේ කවුද? பீலிக்கு யார் அதிகமா போவீங்க? පීල්ලට කවුද නිතරම යන්නේ? பெண்கள் போவாங்களே, காந்தாவன் குடத்தை எடுத்துக்கிட்டு ஞானவா? பக்கெட் எடுத்துக்கிட்டு එයාලා කලේද இப்ப இவர் அந்த බකට් பிளான்ல போறாரு. එයා ඒ அந்த ஊருக்கு வந்தாச்சு. ඒ ගමටම ආවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. என்ன ஜெபம் பண்றாரு? දැන් මොකක්ද යාඥා ஆண்டவரே, කරන්නේ? ස්වාමීනි எனக்கு தண்ணீர் கேட்கும் பொழுது මං වතුර ඉල්ලනකොට எனக்கும் கொடுத்து මටත් දීලා உங்களோட ஒட்டகங்களுக்கு
பார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ මගේ ඔටුවන්ටද දෙන්නේ කියලා කොයි කාන්තාවද කියන්නේ? அவதான் என் எஜமானுடைய மகனுக்கு நான் நினைச்சு கொள்றேன். එයා තමයි මගේ ස්වාමියාගේ පුතාට විවාහ කරලා දෙන්න කියලා මං තීරණය කරන්නම්. ஹalleluya. හalleluya. அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ඒ ආකාරයෙන් එක සලකුණක් උන්වහන්සේගෙන් අසනවා. தண்ணீர் இருக்கிற இடத்துல போறாரு. ඒ වතුර තියෙන ස්ථානෙට அங்க அநேக பெண்களோட யாரு வாரா? ඒ ස්ථානයේ බොහෝ කාන්තාවන් සමග කවුද එන්නේ? யாரு வாரா? කවුද එන්නේ? ஆபிரகாமுடைய உறவினர் சேர்ந்த ஒரு பெண் ரெபேக்காள் அந்த இடத்துக்கு வருகிறார். ඒ ස්ථානයට ආබ්‍රහම්ගේ නෑකමෙන් යුතු රෙබේකා நல்ல அழகான ஒரு பெண். ඉතාමත් ලස්සන කාන්තාවක්. ஹalleluya. හalleluya. இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. දැන් එයා වාඩි වෙලා தண்ணி ඉන්නවා. கேட்கும் பொழுது ඔහු වතුර ඉල්ලන විට இவருக்கு ஜெபிச்ச மாதிரியே මෙයා යාඥා இவன் என்ன කරපු சொல்றா? ආකාරයෙන්ම මෙයා මොකක්ද உங்களுக்கும் நான் කියන්නේ? தண்ணி தாரேன். මම ඔයාටත් වතුර உங்களோட දෙන්නම්. ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் මම வார்க்கிறேன். ඔබගේ ඔටුවන්ටද පොවන්නම් அப்பா කියලා. இவருடைய மனசு கொஞ்சம் குளுகுளுன்னு දැන් இருந்திருக்கும். මෙයාගේ හිතට හරිම සතුටක් ஆண்டவர் நடத்தி එනවා. கொண்டு போறார். ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්නනවා. ஹalleluya. හalleluya. இப்ப උන්වහන්සේ මඟ පෙන්නලා ரெபேக்காளுடைய இந்த තියෙනවා. அடையாளத்தின்படி காரியங்கள் நடக்கிறது. දැන් රෙබේකාට එයා හිතපු ඒ සලකුණ හැටියට දේවල් සිද්ධ වෙනවා. Right. இப்ப என்ன செய்றார் என்றால் දැන් මොකක්ද இந்த කරන්නේ? அடுத்ததாக இந்த தேவ மனுஷன் என்ன செய்றாரு? ඊළඟට මේ දේව මනුෂ්‍ය ஆதியாகமம் 24 அதிகாரம் 21 வாசிங்க. උපැති පොතේ 24 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදයේ කියවමු. ஆதியாகமம் 24 21. උපැති 24 21. ரைட் வாசிப்போம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். ஹalleluya. හalleluya. இப்ப சொல்லுங்க அடுத்ததா என்ன நடக்குது? දැන් ඊළඟට කියන්න මොකක්ද සිද්ධ වෙන්නේ? யார் சொல்ல போறீங்க? කවුද කියන්න යන්නේ? ரைட். இப்ப ஏதோ அவர் ஜெபிச்சாரு, ஒரு அடையாளத்தை கேட்டாரு, ඔහු යාඥා කරා அது மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. ඒ සලකුණ ප්‍රකාරයෙන් සිද්ධ වෙනවා. ஆனா இன்னும் என்ன செய்யல? ඒ නමුත් තාම මොකක්ද කරේ නැත්තේ? பேசுங்க. என்ன செய்யல இந்த ஊழியக்காரன்? තාම මේ සේවකයා මොකක්ද කරේ නැත්තේ? அவசரப்படல, ඔහු හදිස්සි වුණේ கன்ஃபார்ம் பண்ணல. ඔහු ඒක ස්ථීර என்ன කරගත්තේ செய்தானா? නැහැ. ඔහු මොකක්ද කරේ? இதுதான் கர்த்தர் காண்பித்த வழியா இல்லையோ என்று அறியும்படிக்கு මේකද ස්වාමින් වහන්සේ මට පෙන්නපු මාර්ගයද නැද්ද කියලා දැනගන්නා පිණිස மௌனமாயிருந்தான் ඔහු ඉවසීමෙන් அல்லது බලන්න கர்த்தருக்கு හිටියා. காத்திருந்தான். ඒ නැත්නම් ස්වාමින් වහන්සේ උදෙසා ඔහු රැඳී සිටියා. ஹalleluya. හalleluya. உலகத்தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்களா? දැන් ලෝකයා මේ ආකාරයෙන් මේ දේවල් බලබලා කරයිද? சொல்லுங்களே. කියන්න. ஆளையில் செய்வாங்களா? ඒ ආකාරයෙන් කරයිද? ஆவிக்குரியவர்கள் சரியான தேவ பிள்ளைகளா இருந்தால், ආත්මික අය හරි ආකාරයෙන් දේවල් சரியான බලනවා ஆலோசனை නම්, கேட்க இடத்துக்கு நீங்க போனா, යහපත් ආලෝචනා ஜெபிக்கிறவர்களா இருந்தால், ඔවුන් යාඥා சரியான කරනවා. வழிநடத்தல் கூட கர்த்தர் நடத்துவார். ඒ හරි මාර්ගය තුල இப்ப இவன் උන්වහන්සේ ඔයගොල්ලෝ காத்திருக்கிறாரு. මඟ පෙන්වයි. දැන් මෙයාලා இதுதான் அந்த රැඳී பெண்ணா? සිටිනවා. මෙයාද ඒ කාන්තාව இல்லையா என்று කියලා அறியும்படி ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். නැද්ද කියලා දැනගන්න පිණිස උන්වහන්සේට ඉඩ ලබා දී රැඳී සිටියා. ஹalleluya. හalleluya. அதன் பிறகு அவனால் விளங்கிக் கொள்ள முடிந்தது இது தேவன் தனக்கு காட்டின வழி என்று அடுத்தடுத்து காரியங்களை கொண்டு புரிந்து கொண்டான். ඊට පස්සේ තමයි ඔහු දැනගත්තේ මේක ස්වාමින් වහන්සේ ඔහුට පෙන්නපු මාර්ගයක් කියලා. 24 அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிங்க. අපි 24 වෙනි පරිච්ඡේදයේ 26 27 පදවල අපි කියවමු. வாசிங்க. කියවමු. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திர, அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு ஹalleluya என்ன செய்தார்? இப்ப அடுத்ததா දැන් ඔහු මොකක්ද කරන්නේ? மூன்றாவதாக என்ன செய்றார்? ඔහු තුන්වෙනි ලෙසින් මොකක්ද கர்த்தருக்கு කරන්නේ? நன்றி செலுத்துகிறார். ස්වාමින් වහන්සේට ස්තුති කරනවා. இருக்கிறீங்களா? මේ ඉන්නවද? எல்லாம் எப்படி போகுது? அழகா දැන් හැමදේම කොහොමද ලස්සනට? ஜெபமணி ஆண்டவரை கேக்குறாரு. යාඥාවෙන් උන්වහන්සේගෙන් ඉල්ලනවා. கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு. ස්වාමින් වහන්සේ උතුම් වෙනුවෙන් රැඳී கர்த்தர் සිටිනවා. காரியத்தை வாய்க்க பண்றாரு. උන්වහන්සේ ඒ දේ ඉෂ්ට කරලා அதன் දෙනවා. பிறகு என்ன செய்றாரு? ඊට පස්සේ ඔහු මොකක්ද කරන්නේ? கர்த்தருக்கு நன்றி ස්වාමින් செலுத்துகிறார். වහන්සේට ස්තුති கர்த்தர் இந்த කරනවා. காரியத்தை வாய்க்க பண்ணினார். ස්වාමින් වහන්සේ මේ දේ கர்த்தர் ඉෂ්ට சரியான කරනවා. இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். ස්වාමින් වහන්සේ අරිස්ථානෙට கர்த்தர் මාව என்னுடைய எஜமான் எனக்கு රැකිනාව. கொடுத்த பொறுப்பை சரியாய் செய்து முடிக்க ස්වාමින් වහන්සේ எனக்கு මගේ உதவி ස්වාමියා செய்த දුන්නා වූ ඒ ஆண்டவருக்கு වගකීම நன்றி හරි என்று ආකාරයෙන් சொல்லி කරගන්න උදව් කරපු ස්වාමින් கர்த்தரை அவர் වහන්සේට ස්තුති කියලා. ஸ்தோத்தரிக்கிறார். ඔව් උන්වහන්සේට ස්තුති කියනවා. ஹalleluya. හalleluya. ஈசாக்குடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா முடிஞ்சுச்சா? ஈசாගේ ජීවිතය ආශිර්වාදයෙන් නිමා වුණාද? ஆமென். ආමේන්. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வீணா போறதுக்கு காரணம், ගොඩාක් දෙනෙක්ගේ ජීවිත විනාශ இன்னைக்கு වෙන්න நிறைய பேர் හේතුව. பிரச்சனையில விழுறதுக்கு காரணம், බොහෝ දෙනෙක් ප්‍රශ්නේ වැටෙන්න இன்னைக்கு හේතුව. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழக்க காரணம் බොහෝ දෙනෙක් ආශිර්වාදය අහිමි
කරගන්න ஆண்டவருடைய හේතුව சித்தத்தை அறிய மாட்டாங்க, ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත ஜெபம் பண்ண දැනගන්නේ மாட்டாங்க, නැහැ. යාඥා කරන්නේ නැහැ. இல்ல சரியான மனுஷர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க හරි மாட்டாங்க. මනුෂ්‍යයා ළඟ ගිහලා අදහස් විමසන්නේ නැහැ. கடைசியில தடுமாறி விழுந்து අන්තිමට ඔවුන් பிரச்சனை වැටිලා போராட்டத்துக்கு முகம் கொடுத்து ප්‍රශ්න පොර බැඳීම් වලට මුහුණ දීලා தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය නැති Hallelujah. කරගන්නවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. ஆண்டவருக்கு நாங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේට අපි බාර அதே දෙන්න போல ඕනේ. நாங்க வாழ்கிற இந்த உலகத்திலே ඒ නමුත් අපි ජීවත් වෙන நமக்கென்று මේ ஒரு ලෝකේ ஆலோசகரை, நமக்கென்று ஒரு வழிகாட்டியை தெரிவு செய்யும் பொழுது අපිට කියලා එක අදහස් දෙන්න පුද්ගලයෙක් අපි තෝරු ගන්නා විට அவங்கள் தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, ඕ දෙවියන් වහන්සේ தேவனோட உறவிலே இருக்கிற ஒரு மனுஷனாக, දෙවියන් වහන්සේට ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு දෙවියන් மனுஷனாக වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට කරන இருப்பாரே මනුෂ්‍යයෙක් ஆனால் එහෙම ඉන්නවා அது නම් எங்களுக்கு ஆசீர்வாதமாக ඒ முடியும். අපිට ආශිර්වාදයක් எத்தனை பேர் அதை ලෙස விசுவாசிக்கிறீங்க? ඊදෙනෙක් ඒක இன்னைக்கு විශ්වාස ஆண்டவர் කරනවා. அநேகருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு අපි இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ බොහෝ நீங்க எங்க දෙනෙකුට போய் අදහස් ஆலோசனை දෙනවා. கேட்டுட்டு இருக்கிறீங்க? ඔබ කොහෙද ගිහින් யாருடைய අදහස් பேச்சை கேட்டு අහන්නේ? நடந்துகிட்டு இருக்கிறீங்க? කාගේ කීමටද ඔබ யார் හැසිරෙන්නේ? சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சுகிட்டு இருக்கிறீங்க? ඔබගේ කාගේ වචනෙටද அங்க ඔබ கர்த்தர் කීකරු இருக்கிறாரா? වෙන්නේ? ඒ ස්ථානයේදී ස්වාමීන් அங்க වහන්සේ ஆண்டோட ඉන්නවද? சித்தம் இருக்குதா? ඒ ස්ථානයේදී උන්වහන්සේ அதுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதா? ඒ උදෙසා යාඥාවන් කන්නලව් කරන ලබනවාද? கவனமாய் செயல்படுங்க. ඔබ ප්‍රවේශම් වන්න. ஹalleluya. හalleluya. கடைசியாக அது மாத்திரமல்ல, இந்த ஊழியக்காரன் ஒரு தாழ்மையுள்ள ஊழியக்காரன். ඒ නමුත් මේ සේවකයා ඊටමත් යටහත් ஏன்னா පාත්තු கடைசியா என்ன சொல்றாருன்னா, ඔව් අන්තිමට මොකක්ද 24 அதிகாரம் 34 35ல 24 වෙනි පරිච්ඡේදයේ 33 34 වෙනි පද 34 35 34 35 වෙනි පද வாசிங்க. කියවමු. அப்பொழுது அவன், நான் யாரா இருக்கிறேன்? ඔහු කවුද? ரெபேக்காள் வீட்டுக்கு போய் சொல்றாரு, දැන් රෙබේකාගේ නිවසට ගිහලා කියනවා මම நான் யார் வந்திருக்கிறேன்? මම කවුද ඇවිත් ඉන්නේ? ஆபிரகாமுடைய මම ආබ්‍රහාම්ගේ ஊழியக்காரன். මෙහෙකරු. ஊழியக்காரன் உண்மைதான். මෙහෙකරු முதல்ல කියන என்ன එක வாசிச்சீங்க அவரை குறித்து? මේ නමුත් ප්‍රථමයෙන් අපි මොකක්ද ඔහු ගැන කියවුවේ? யார் சொல்ல போறீங்க? என்ன வாசிச்சோம்? ඔහු මොකක්ද අපි කියවුවේ? அவனுடைய வீட்டுக்கு එයාගේ නිවසේ எல்லாவற்றுக்கும் யார் அதிகாரி? ඒ සෑම දෙයකටම කවුද නායකත්වය இந்த දරන්නේ? மனுஷன்தான். මේ මනුෂ්‍යයා තමයි. தன்னை போய் எப்படி ඒ அறிமுகப்படுத்துறாரு? නමුත් මෙයා කොහොමද நான் தான் හඳුන්වලා ஆபிரகாமுடைய දෙන්නේ? செக்ரட்டரின்னு சொல்லல. මම තමයි ආබ්‍රහාම්ගේ සෙක්‍රටරි කියලා ஆபிரகாம் කිව්වේ. இருக்க எல்லா சொத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் நான் தான் அதிகாரி வந்திருக்கிறேன்னு சொல்லல. ආබ්‍රහාම්ට තියෙන සියලුම වස්තු වල අධිකාරිය මමයි කියලා කිව්වේ. நான் யார் வந்திருக்கிறேன்? මම කවුද ඇවිත් ඉන්නේ කියලා කියන්නේ. ආබ්‍රහාම්ගේ මම ආබ්‍රහාම්ගේ ஊழியக்காரன், මෙහෙකරු வேலைக்காரன். මම වැඩට ඉන්න අය. அடுத்ததா சொல்றாரு, ඊළඟට ඔහු කියනවා கர்த்தர் ස්වාමීන් වහන්සේ என் எஜமானை, මාගේ ස්වාමියාට என் ஆண்டவர் யாரு? මගේ ස්වාමීන් ආබ්‍රහාම් වහන්සේ யாரு? කවුද? ආබ්‍රහාම් කවුද? என்னுடைய මගේ எஜமான். මගේ ස්වාමීන් என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මගේ ස්වාමියාට බොහෝ என் ලෙස எஜமான் ஒரு ආශිර්වාද சீமானாய் කළා. இருக்கிறார். ඔහු ඊට පොහොසතෙක් ඇටියට ඉන්නවා. ஹalleluya. හalleluya. தாழ்மை உள்ள மனுஷன். ඊටමත් පහත් சிலர் அனுப்புனா போற இடத்துல என்ன சொல்லிட்டு வருவாங்க? සමහර කටි අපි යවවන යවන්න ස්ථානයේදී அந்த මොකක්ද வீட்டுக்கு எல்லாம் நான் தான். මේ ගෙදරට සෑමදේම මම තමයි. நான் சொன்னா சரி. මම කිව්වනම් ඒක හරි. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமா? ඔයාගේ පුතාට විවාහය වෙන්න ඕනේද? என் பேச்சு தான் எடுபடும் එතන මගේ කතාවට තමයි මුල් තැන. அப்படின்னு பேசல. එහෙම කියලා ඔහු කතා කරේ නෑ. ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், මම ආබ්‍රහාම්ගේ என் මෙහෙකරු. எஜமான் சீமானா இருக்கிறார். මගේ ස්වාමියා ඊට පොහොසතෙක් එන යජමාන ඇටියට අනුපුනාரு. ඉන්නවා. මාව මගේ அவருடைய ස්වාමියා வேலைக்காக යවුවා. நான் வந்தேன். මම ඔහුගේ වගකීම ඉටු කරන්න ආවේ. ஹalleluya. හalleluya. தேவன் அழகாய் வழி நடத்தினார். ස්වාමීන් වහන්සේ ඊටමත් ලස්සනට මඟ පෙන්නුවා. எலியேசரை நேர் வழியாய் தேவன் நடத்தினார். එලියාස් ස්වාමීන් වහන්සේ හරි මාර්ගයෙන් මඟ පෙන්නුවා. ஹalleluya. හalleluya. எத்தனை பேருக்கு சரியான வழி நடத்தல் வேணும்? කී දෙනෙක්ට හරි මාර්ගයක් අවශ්‍ය அங்கிட்டு වෙනවද? இங்கிட்டு போய்கிட்டு தான் இருக்குது. ඔබ අරයට මෙහෙට சரியான යනවා வழியை වගේද? கண்டுபிடிக்க ඒ முடியல. නමුත් ඊටමත් எங்க හරි ஆசீர்வாதம் මාර්ගය இருக்குது? දැනගන්න බෑ. කොහෙද ආශිර්වාදය எதுல போனா තියෙන්නේ? சரி? කොයි මාර්ගේ ගියොත් எதன் හරි? முடிவு எனக்கு நன்மையா இருக்கும்? කොයි අවසානයේද මට நான் என்ன යහපත් தீர்மானம் වෙන්නේ? எடுக்கணும்? මම මොකක්ද தேவன் எனக்கு තීරණය வைத்திருக்க ගන්න தேவ ඕනේ? சித்தம் என்ன? ස්වාමීන් වහන්සේ මට තබා எது දෙන நடந்தா දේව என் வாழ்க்கை කැමැත්ත ஆசீர்வாதமா කුමක්ද? இருக்கும்? මොනවාද සිද්ධ වුණාද මගේ ජීවිතය ආශිර්වාදමත් වෙන්නේ? தீர்மானம் எடுக்க முடியாம இருக்கிறீங்களா? ඔබ තීරණයක් ගන්න අපහසු වෙන්නේ. හalleluya. ஹalleluya. හalleluya. இதுவரை ஒருவேளை சில நேரம் நம்ம பிழையா போக போன எங்களை, ඉතින් මෙයාලා සමහරකට වැරදියට යන්න ගියා பிழையான අපි. வழியில போக போன எங்களை වැරදි මාර්ගයට යන්න ගියා අපි. கர்த்தர் யாரையாவது கொண்டு இன்னைக்கு சரியான வழியிலே ஆண்டவர் நடத்தி ස්වාමීන් கொண்டிருக்கிறார். වහන්සේ කාවරි තියලා අපිව හරි මාර්ගයට எத்தனை பேர் උන්වහන්සේ ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් இல்லாட்டி இப்ப කියනවද? யோசிச்சு பாருங்க, அந்த வழியில போய் இருந்தா ඔබ කල්පනා කරන්න ඔබ ඒ මාර්ගයෙන් ගිහින් තිබ්බනම් முடிவு எப்படியோ இருந்திருக்கும். ඔබගේ අවසානය කොහොම වෙන්න තිබේද? கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ அவர் நம்மளை යහපත්. நேசிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිට ප්‍රේම உங்களுக்காக කරනවා. இருந்தாலும் சரி, ඔබට උනා உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் ඔබගේ சரி, දරුවන්ට உங்கள் උනා குடும்பத்துக்காக இருந்தாலும் ඔබගේ சரி, පවුලට උනා
වුණත් ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ ඔබ දෙයක් කරන්න ඕනේ නම් நீங்க சரியான நபரிடத்திலே ஆலோசனை ඔබ கேளுங்க. හරි පුද්ගලයාගෙන් ஆவிக்குரிய හදා மனுஷன் විමසන්න. அது ஆவி நான் ஏற்கனவே சொன்னபோல ஆவிக்குரியன்ற பேர்ல இருக்க எல்லாட்டையும் போயிடாதீங்க. ආත්මික වශයෙන් ඉන්න සියලු දෙනා ළඟට ඔබ යන්න එපා. ரொம்ப கவனமா இருந்து ඊටමත් ප්‍රවේශම් වෙන්න. கர்த்தருக்குள்ளாக சரியான தீர்மானம் எடுத்து ස්වාමීන් වහන්සේ තුල හරි තීරණය ஜெபத்தோடு ගන්න. நீங்கள் காரியங்களை செய்யுங்க. යාඥාවත් එක්ක ඔබගේ දේවල් கர்த்தர் அதை කරන්න. ஆசீர்வாதமாய் ස්වාමීන් வாய்க்கப்படுவார். වහන්සේක ආශිර්වාදමත් ලෙසට எந்த මඟ விஷயமா පෙන්වයි. இருந்தாலும் சரி. මොන දේ වුණත් ஆமென். ආමේන්. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමේන් எத்தனை பேர் කියනවද? சொன்னீங்க கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னோட பேசிக் කී கொண்டிருக்கிறார். දෙනෙක් කියනවද ස්වාමීන් වහන්සේ යම් කිසි දෙයක් Hallelujah. සමාර්ථක කතා